சந்தோஷப்படுற அடிக்ஷன், அனிமல்ஸை எடுத்து டார்ச்சர் பண்ணி சந்தோஷப்படுற அடிக்ஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிக்டிவ் டெண்டன்சி, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இவங்க அடிக்டடாக இருப்பாங்க. நம்பர் 11, தே ஆர் வெரி irresponsible. பொறுப்பு அப்படிங்கிறதே இவங்களுக்கு இருக்காது. தன்னை பற்றி, தன்னோட ஃப்யூச்சரை பற்றியும் ஒரு பொறுப்பு இருக்காது. தன்னோட குழந்தைகளுக்கும் இவங்க பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ குழந்தைய பெற்று போட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஒரு குழந்தைய, அவங்கள பெற்ற குழந்தைய கூட பல மணி நேரம் சாப்பாடு கொடுக்காம, தண்ணி கொடுக்காம விட்டுட்டு எங்கேயோ போகிறதுக்கு இவங்களால முடியும். கொஞ்சம் கூட அவங்க பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான பெற்றோர்களை பற்றி நீங்கள் பேப்பர்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. எப்படி விட்டுட்டு போனாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. தட் இஸ் த சைக்கோபேத்திக் டெண்டன்சி. அடுத்தது இவங்களுக்கு ஏர்லி பிஹேவியர் ப்ராப்ளம் இருந்திருக்கும். அதாவது ஒரு 12 வயதுக்கு குறைவாக அவங்க இருக்கும் பொழுதே பல பேரில் மற்ற பசங்களோட வெட்டியை வம்பிழுத்து சண்டை போடுறது, அடுத்தவங்க வீட்டில் வேணும்னே கல்லெறியறது, அனிமல்ஸை எடுத்து டார்ச்சர் பண்ணுறது, நெருப்பு பற்றி போட்டு இன்னொருத்தருக்கு பொருட்களுக்கும் ஆட்களுக்கும் அனிமல்ஸ்க்கும் சேதம் விளைவிக்கிறது, இந்த மாதிரியான டெண்டன்சிஸ் உங்களுக்கு. பெரும்பாலான சைக்கோபேத்ஸ் பார்த்தீங்கன்னா 12 வயசுக்கு முன்னாடியே செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸில் அவங்களுக்கு ஒரு பரிச்சயம் இருந்திருக்கு. இதர் வேற யாராலையாவது அவங்களுக்கு அது ஏற்பட்டிருக்கலாம், அல்லது அவங்களாவே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கற்றுக்கிட்டு இருக்கலாம். நம்பர் 13, இவங்க எல்லாருக்குமே ஒரு ஆன்டி சோஷியல் பிஹேவியர் இருக்குது. அதாவது ஒரு சொசைட்டியாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு சில பொறுப்புகள் இருக்குது. இப்போ இந்த சொசைட்டி தான் எனக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னா, நான் மாதம் மாதம் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும். அப்போ தானே எல்லாருக்குமே எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று கிடைக்க முடியும். நான் இந்த ரோடை யூஸ் பண்ணுறேன், ரோட் டேக்ஸ் கட்டணும். இதெல்லாம் இவங்க பண்ணவே மாட்டாங்க. பெரும்பாலானவங்க ஒழுங்காக டேக்ஸ் கட்டியிருக்க மாட்டாங்க. தே மைட் ஓ லாட் ஆஃப் மணி டு த கவர்மெண்ட். இப்போ ஒரு இடத்துல போய் சாப்பிடணுன்னா பணம் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. 4-5 பேராக போய் சாப்பிடும் போது அவங்க பர்சியே எடுக்க மாட்டாங்க. நான் எதுக்கு பணம் கொடுக்கணும், அவன் பணம் கொடுக்கட்டும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மைண்ட் செட்டாக இருக்கும். நம்பர் 15, செக்ஷுவல் ப்ராமிஸ்கியூட்டி. இவங்களுக்கு தங்களுடைய எந்த ஒரு நபரோடையும் ஒழுக்கமாக ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய டெண்டன்சி இவங்களுக்கு இருக்காது. நம்பர் 16 இஸ் லேக் ஆஃப் ரியலிஸ்டிக் லாங் டேர்ம் கோல்ஸ். ஃபியூச்சரை பற்றி இவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு பெரிய லாங் டேர்ம் கோல்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. நம்பர் 7, ஃபெயிலியர் டு அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்தா அதை செய்ய மாட்டாங்க. அதாவது வேலைன்னு ஒன்று எடுத்துப்பாங்க, மாதம் மாதம் அப்போ தானே சம்பளம் வரும், அதுக்காக எடுத்துப்பாங்க. ஆனால் அந்த வேலை இடத்துல வேலை செய்யாமல் எப்படி ஏமாத்துறது அப்படிங்கிறத பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதுக்கு யோசிக்கிறதுக்கு தான் அவங்க நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களே ஒழிய இந்த வேலையை எப்படி சரியாக செய்யறதுன்ற யோசிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது ஜுவனைல் டெலிக்வென்சி. ஸோ சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே அவங்க பல கிரிமினல் குற்றங்களில் ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ 15 வயதுக்கு முன்னாடியே ரேப், ராபரி, அசால்ட் அந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபட்டிருப்பாங்க. நம்பர் 19 இஸ் பிரேக்கிங் பரோல். அதாவது